ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து அதிரை காமெடி வாட்ஸ்அப் குரூப்புங்கிற ஒரு குரூப், அதிரை காமெடி குரூப்புண்டு. இந்த குரூப்பு நடத்தின பரிசளிப்பு விழா மற்றும் குரூப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய நண்பர்கள் ஒருங்கிணைப்பு ஒன்றுகூடல் விழா நடைபெற்றது. இது வந்து நம்ம அதிராம்பட்டினம் மரைக்கா இத்ரீஸ் அவங்க வீட்டில் நடைபெற்றது. பொதுவாக வந்து காமெடி குரூப்புன்னா என்ன காமெடியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இப்போ பொழுதுபோக்கு குரூப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. பேர் காமெடி குரூப்னு வச்சாலும் செயல்பாடுகள் எல்லாமே ஏகப்பட்ட நற்செயல்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதில் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ், ஊரில் உள்ள மக்களோட உரையாடக்கூடிய ஒரு ரிலாக்ஸ் இந்த குரூப்பு. அதில் இல்லாமல் யாராவது அந்த குரூப்பில் பயணிக்கக்கூடியவங்க அல்லது வெளியில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு மறைமுகமான உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப்பு. இந்த குரூப்பில் யாருக்கு என்ன செய்கிறோங்கிறதெல்லாம் பொதுவில் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் தாண்டி இப்போது குரூப்பில் உள்ளவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவ்வப்போது போட்டி நடத்துவோம். அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் கொடுக்கப்படும். இந்த போட்டியை தொடங்கி வைத்தவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நண்பர் பஷீர் அவர்கள். அதன் பின்பு ஒவ்வொருவரும் போட்டியை நடத்தி வெல்பவர்களுக்கு எங்களுக்குள்ளேயே பரிசுகள் வழங்கி கொள்வோம். அதை வருஷம் நடத்துகிறதே அந்த வகையில் இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ணி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விழாவாக எடுத்தோம். ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம் விழாவாக. இப்போ வந்து கொஞ்சம் குரூப்பில் உள்ள எல்லா நண்பர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு விழாவாக எடுத்தோம். உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களில் மேக்சிமம் கலந்துக்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களால் கலந்துக்க முடியலை. அது ஒன்று தான் குறை. அந்த ஒரு காமெடி குரூப் பரிசளிப்பு விழா மற்றும் ஒன்று கூடல் விழாவை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரசியுங்கள். இத்ரீஸ் மரைக்கா வீடு, இதுதான் காமெடி குரூப்புடைய விழா நடக்குது. மரியம்பள்ளி தெருவில் மரைக்கா குளத்து மேட்டில் தான் இத்ரீஸ் மரைக்கா வீடு. சூப்பரான அட்மாஸ்பியர் வீடு இருக்கிற இடம். காமெடி குரூப் ரத்த உறவுகள் வர்றாங்க. ரத்த உறவுகள் வராங்க. ரத்த உறவுகள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அதிரை யூடியூப் ஜாஃபர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்புறம் நம்ம அதிரை காமெடி குரூப்பின் சார்பாக நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜாஃபர் காக்கா அதை யூடியூப்பில் போடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக ஒரு பஷீர் காக்காவை சொல்லணும். அவங்களுடைய தலைமையில் தான் நடக்குது. அவருடைய முயற்சினாலையும் மற்றும் நம்ம குரூப்பில் இருக்கிற அட்மின் மரைக்கா இத்ரீஸ், ஏன்னா இவங்களுடைய அமீன் நூருல் ஹசன் எல்லாருடைய இதை கொண்டு அதிரை காமெடி குரூப் சார்பாக பரிசளிப்பு விழா மற்றும் ஊரில் இருக்கும் நபர்களுக்கு விருந்து நடக்குது.
சீக்கிரம் நீங்க இப்பதான் சீக்கிரம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. வருங்கால அதிபருமாகிய வாங்க இஸ்மாக்கா. முதல் கொடுத்துருங்க. மதுரை காமெடி குரூப்பின் 2025ஆம் ஆண்டில் பல பரிசளிப்பு விழாவில் பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் சிறப்பு விருந்தினராக நமது விழாவுக்கு வந்திருக்கும் MSM யூசுப் காக்கா அவர்களையும் வருகிறவர்களாக அன்போடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குரூப்பின் பெயர்தான் காமெடி குரூப். ஆனால் அதற்கு மாறாக மொஹல்லாவுக்கு மற்றும் ஊருக்கு நல்லது செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக சிசியா உருவாகுவதற்கு காமெடி குரூப்பின் பல மொஹல்லா காமெடி குரூப் மற்றும் தன்னார்வலர்களின் முயற்சிகளால் 2016 சங்க பெரியோர்கள் 30 ஆரம்பிக்கப்பட்டு பல நல்ல திட்டங்கள் செய்து வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். சில நேரங்களில் ஒருவித நகைச்சுவை எதிர்மறையான சூழ்நிலைகளில் மனமிட்டு பேசுவதன் மூலம் முடிவுகள் நேர்மறை அல்லது வெற்றி பெறும். காமெடி குரூப்பின் மூலம் இது நம்மால் முடியுமா என்று எண்ணும் அளவுக்கு பல நல்ல சேவைகளை செய்யப்பட்டுள்ளது. இது அனைத்தும் இஹ்லாசுடன் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கதாகும். மற்ற குரூப்கள் போல இல்லாமல் சற்று வித்தியாசமாகவே மனவிட்டு பேசுவதற்காக உருவாக்கப்பட்டதால் பேசாதவர்களை பேச வைப்பதற்காகவே அவ்வப்போது போட்டிகள் நடத்தி பேச வைப்பதே ஒரு தனி சிறப்பு தான். சகோதரர் பசீர் அவர்கள் அதிகமான போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த துவாவை தெரிவித்துக் கொள்கிறோம். தன் கம்பீர குரலால் தனக்கே உரிய பாணியில் பேசி குரூப்பை கலகலப்பாக வைத்திருந்து மறைந்து சென்ற ரஃபியா காக்கா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து துவா செய்வோம். அழகிய குரலால் நகைச்சுவையோடு நன்றாக பாடல்கள் பாடி நம்மை மகிழ்வித்து மறைந்த சாதி காக்கா அவர்களையும் துவாவோடு நினைவு கூறுவோம். பல சிரமங்களுக்கு இடையில் 4 அட்மின்கள் குரூப்பை 4 திசையில் இருந்து கண்காணித்து சிறப்பாக செயல்படுவர்களான சகோதரர் இத்ரீஸ் மரைக்கா, சகோதரர் பஷீர் அகமது, சகோதரர் நூருல் ஹசன், சகோதரர் அமீன் ஆகியோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் அவர்களுக்காக துவா செய்வோம். இந்த குரூப்பில் எத்தனையோ மூத்தோர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் பணிச்சுமைகளோடு
குரூப்பில் வந்து அடிக்கடி பேசிவிட்டு செல்கின்றனர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குரூப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் பரக்கத் செய்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு துஆ செய்வோம். எல்லாமுடைய கதாநாயகனாகிய சகோதரர் யூசுப் காக்கா அவர்களுக்கு இத்ரீஸ் மலைக்கு அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களால் யூசுப் காக்கா காலத்திற்கும் மறக்க முடியாத அளவுக்கான நினைவு பரிசை குடும்பத்துக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்டுருவோம். இந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் இதை ஒட்டி ஒன்றுதான் வாய்ந்து அடுத்தடுத்த குடும்பங்கள் நிறைய வந்து செய்யப்பட தொடர்ந்துச்சு. அது குறிப்பாக சொன்னாக்கா நீ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து சில காலங்களில் பொழுதை போக்குறாங்கிறது நிறைய பேர் வந்து இது வாட்ஸ்அப்லேயே வந்து போக்குறான் அப்படின்ட்டு. நான் ஒரு சில குடும்பங்கள் எடுத்து சொன்னாக்கா உண்மையிலேயே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை பார்க்குறோம், ஒரு நாள் ஃபுல்லாக தொழிலில் இருக்கிறோம், பல இதில் இருக்கும்போது ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களில் வந்து ஈடுபடும் போது சில பேர் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியாமல் இருக்கும், ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியாமல் இருக்கும். ஆனால் வந்து சில வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு மனம் விட்டு நிம்மதியாக வந்து குடும்ப கவலையெல்லாம் மறந்துட்டு சில விஷயம் குடும்பங்களில் வந்து இணையும் போது இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் வந்து பயணிக்கிற ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான பேச்சு ஊர்களுடைய நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கலாம். அன்றைக்கு ஊரில் நடக்கக்கூடிய தகவல்கள் பரிமாறிக்கிறது. அதே மாதிரி வந்து அரசியல் நீதி இல்லாமல் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் சர்ச்சைகள் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடி குற்றம் சொல்லாமல் ஏன்னா சும்மா ஒரு மனசு அதாவது எப்படி ஒன்றா கூட்டாக இருந்த ஒரு காலத்தில் வந்து எப்படி இந்த சில எது சொல்ல மரியாதை குழந்தை இந்த மாதிரி ஒன்றா கூடுவாங்க. ஒரு டயத்தை சொல்லி எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. அந்த டயத்தில் கூடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா கவலையுமே மறந்துட்டு அவங்க மனசுல என்னென்ன படுதோ அதை வந்து மனத்தை வந்து பேசுவாங்க, விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இதை கூட வந்து வீட்டில் போய் பகிர்ந்துக்க மாட்டாங்க. இந்த நிகழ்வு எப்போதுமே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்குள்ள ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு குடும்பங்கள் வந்து எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறோம். அதனால வந்து இன்னைக்கு வந்து அதே யாவும் போக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால வந்து மேலும் மேலும் இந்த குடும்பம் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஆரோக்கியமாக காமெடி நல்லா இருக்கலாம். இது வந்து முகமது வாங்க பரிசு பஷீர் படிக்கிறேன். நல்லா முகத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் முகத்தை சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பரிசு வந்துக்கிட்டு பஷீருக்கு கிடைச்சது. அவரே ஜெயிச்ச பரிசு அவருக்கு நான் கொடுக்குறேன். எல்லாம் பார்த்துக்கிடுங்க. மற்ற பரிசுகளும் அவங்க கொடுக்கும்போது குரூப்பில் போட்டுக்கிடுவாங்க. சகோதரர் பஷீர் அவர்கள் 5 கேள்விகள் கேட்டார்கள். அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பதிலளித்ததால் பிரிட்டன் முறையில் ஒரு சுத்த வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் முதலாவதாக சகோதரர் அபூபக்கர் அவர்களுக்கு யூசுப் காக்கா அவர்கள் பரிசு வழங்குமாறு கொடுத்தேன். அப்படியே வீடியோ தானே அடுத்ததாக நொடியில் பதில் சொல்லிட்டு வெற்றி பெற்ற இத்ரீஸ் மலைக்கா அவர்களுக்கு யூசுப் காக்கா அவர்கள் அடுத்த பரிசையும் சர்ச்சைக்கு இடமில்லாமல் இத்ரீஸ் மலைக்கா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை பஷீர் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த
அடுத்ததாக எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அகமது சோர் அனஸ் அவர்களுக்கு பஷீர் காக்கா அவர்கள் Masjidaka benar tarik belakang. பேசாமலே இருந்துவிட்டு டக்கென்று பரிசு இந்த அறிவித்துடன் பேசி பரிசை தட்டிச் சென்ற ஹாஃபிஸ் முகமது அவர்களுக்கு இந்த பரிசை இத்ரீஸ் மலைக்கு அவர்கள் வழங்குவார்கள். கவனித்து ஆனந்தமாய் அனைத்தையும் ரசித்து தன் திறமையை உள்ளுக்குள் கூட்டி வைத்து பாசத்தோடு பணத்தை வைத்து போட்டி நடத்தி அந்த பணத்தையே பரிசாக வழங்கி சிறப்பித்துள்ளார் சகோதரர் வைப்பாளர்கள். இந்த போட்டியில் பரிசை தட்டிச் சென்றவர் சகோதரர் எஸ்எம்இ அப்துல் ரஹ்மான். இந்த பரிசை ஜஃபர்லா காக்கா அவர்கள் வழங்குவார். ஆஸ்திரேலிய டாலர் பரிசு வழங்கப்படுகிறது. சந்தோஷப்படுத்தியதற்காக பரிசு வழங்குகிறார். இந்த பரிசை அவருடைய தந்தையர் அட்மின்கள் 2 பேர் சேர்ந்து சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நாங்கள் வந்து சிசியா ஆரம்பிச்சப்போ 2017 அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 நடத்துறோம். அதான் சங்கத்துடைய சிசியான்னு சொல்றதை விட சங்கத்தில் மாதிரி இன்னும் நடத்தலை. நைட்டு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் கேரண்ட் எல்லாரும் வந்து சூப்பரில் வந்து ஸ்டிக்கர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 11-12 மணி ஆயிடுச்சு. காமெடி குரூப் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறேன் நான். இந்த காமெடி குரூப்ல அந்த இம்பாக்ட் இதில் வந்து இப்படி இந்த காமெடி குரூப் அப்படி காமெடியாக பேசிட்டு தான். அப்போ ஊரில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன். அப்போ வந்து நம்ம இளைஞர் அணி அப்போ தான் சிசியாவும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அப்போ சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரூப்பில் நல்லா ஓப்பனாக பேசும்போது தான் அப்போ இளைஞர் அணி வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சிசியாவுடைய அந்த அடுத்த ஒரு இதுக்கு மைல்கல்லாக இருந்துச்சு. அது மாதிரி எல்லா குரூப்பும் இது ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி இருந்து சிசியாவுக்கும் சரி மற்ற குரூப்புக்கும் சரி நல்லா பக்கபலமாக இருந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பேசி இதில் வந்து அந்த குரூப்லாம் சோசியல் காசை பற்றி பேசினாலும் இதில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசி எல்லாரும் கொஞ்சம் விளையாட்டு உள்ளவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாம் நடந்துருக்காங்க, எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம பஷீராக்கா தான் என்ன பண்ணாங்க, பஷீர் கேள்வி நேரத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிச்சோடனே ரொம்ப அதுவும் மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பல கேள்விகள் கேட்பாப்புல, ஆக்க ரீதியாக கேட்பாங்க, பல விஷயங்கள். அப்போ நல்ல நல்ல ப்ரைஸ்லாம் கொடுக்கும்போது இன்னமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டாங்க. அதுலேருந்து இப்படி வருஷமாக நடக்குது. இது வந்து நான் 3வது வருஷம் நினைக்கிறேன். இந்த விழா 3 நாள் 4 எல்லாம் நடந்து அவங்கெல்லாம் நல்லா எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. இதெல்லாம் இது வந்து தொடர்ந்து நம்ம நடக்கும்போது நம்மளுடைய நட்புகள் இன்னமும் வளர்ந்து இன்னமும் நல்லா இருக்கும். பாடி நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதன் மூலமாக நம்ம பல நல்ல காரியங்கள் செய்கிறது தான் எல்லாரும் நோக்கமாக கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு வருஷம் அந்த அடிப்படையில் இது தொடர வச்சாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் நல்லா கிடைக்க போகுது. 2018 ஆல்ரெடி காமெடி குரூப் நான் பண்ணிக்கிறேன். இது பேசுகிறேன்.
எல்லாரும் பேச சொல்லுவாங்க, நான் பேச நார்மலாக கூட்டி சொல்கிறோம்ல, அதனால் பேச மாட்டேன். இந்த சபையிலே பேச முயற்சி பண்ணுறேன். 2025 மதுரை காமெடி குரூப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாரையும் வருக வரவேற்கிறேன். விநாயகர் பார்த்தா எனக்கும் மைக்கில் பேச பழக்கம் நானும் பேசிக்கிறேன். பயணித்து வெளியாகவும் சரி உடல்நிலை இருக்கிறாங்க, அவங்களுக்காக துவா செய்வோம். அவங்களோட பங்களிப்பாக நம்ம யாரும் மறக்க முடியாது. முத்தாய்ப்பாக ஜஃபர்லா காக்கா அவர்கள் பாடலுடன் சில கருத்தை தெரிவிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருங்க. காமெடி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்ஷனை போகக்கூடிய ஒரு குரூப்பு. என்னை விட வயதில் இளையவர்கள் இருக்காங்க, என்னை விட மூத்தவர் இருக்காங்கன்னு தெரியல, இருப்பாங்க. எல்லாருமே ஒரு சேம் ஒரு ஏஜை போலவே பேசிக்கிடுவோம், சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ அந்த இதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் பார்த்துக்குவோம், பண்ணிக்கிடுவோம். அது எல்லாத்தையும் நான் ரொம்ப பேசக்கூடாது, இடையில வந்து சேர்ந்தவன். ஒரு பாட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அமீன் நான்லாம் சேர்ந்து. ஆக்சுவலாக அவர் அவர் தான் ஹிண்ட்ஸ் கொடுத்தாரு. பாட்டு ஒன்று நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். த்ரோட் சரியில்லை, அதனால் ரெக்கார்டோட கேளுங்க. மதுரை காமெடி குரூப் 2025 பரிசு விழாக்களில் வருகை தந்த காமெடி குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற நிகழ்வு நடப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த காமெடி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இதுல பலன் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்காக ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. மனைவி பிள்ளைகள் ஓர் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இது போன்ற ஒரு குரூப் மூலமா எல்லாம் ஒரு சந்தோஷம் அடைகிறோம், சந்திக்க முடியாதவர்களோட பேசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணத்தை இந்த குரூப் பயன்படுத்தி இருக்குது. இந்த குரூப் மூலியமா பல நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம், நடந்திருக்குது. தர்ம காரியங்களும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது போன்ற இந்த குரூப்பு நம்ம காமெடி குரூப்னால பல பேர் பல விஷயங்கள் படம் நடத்தியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ இந்த பரிசல் விழாக்கு சிறப்பு விருந்தினராக யூசுப் காக்கா கலந்துருக்காங்க. பல போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. இனிமேல் இது போன்ற பரிசு போட்டிகள் எல்லா வருடமும் நடந்த எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக பேசுங்க. பேசுறதுனால நட்புகள் அதிகமாக வளரும். குரூப்புடைய நோக்கமே எல்லாரும் பேசணுங்கிறது ஒரு நோக்கம் மட்டும்தான். ஏன்னா இதனால யாரும் எதுவும் காமெடி வருவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குறிப்பா காமெடி குரூப் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்னன்னாக்கா, நட்பு வட்டங்கள் ஊர்ல இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ நண்பர்களாக ஒன்றா உறவாடுறதுக்காக அந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டது. அது காமெடி குரூப்புடைய திசை வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நோக்கத்துக்காக பயணிச்சு போயிட்டு இருக்கு. குறிப்பா இங்க அதிகமா மருத்துவ உதவி நிறைய செஞ்சிருக்காங்க. அது சொல்லி காமிச்சா நல்லா இருக்காது. மறைமுகமான முறையில மருத்துவ உதவி செஞ்சிருக்காங்க. குறிப்பா என்னன்னாக்கா, நமது மொழாக்கு தேவையான இளைஞர் அமைப்பு அதனுடைய அத்தியாவசிய கால சூழ்நிலை கருதி காமெடி குரூப்பில் தான் அது முதல் புள்ளி எடுத்து வச்சுச்சு. இளைஞர் அமைப்பு தேவைங்கிறது விஷயங்களை அந்த குரூப்ல தான் அலசி ஆராய்ச்சி பேசினாங்க. இது பேசி நம்ம கலையக்கூடாது, இதுக்கு செயல்முறை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு போய் சங்கத்துல ஒப்படைச்சாங்க. இந்த விஷயத்தை சொல்லும் போது அந்த நேரத்தில் சங்கம் யோசிச்சிச்சு, இளைஞர் அமைப்பா அப்படிங்கிறப்ப யோசிச்சாங்க. இருந்தாலுமே அந்த காமெடி குரூப் ஒன்றாக இல்லை. இது நிச்சயம் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு முகநாடி இளைஞர் அமைப்பு இருந்துட்டு இருந்து பல சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மள்கிட்ட பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இளைஞர்களை ஒன்று சேர்த்து செய்யறதுக்கு இளைஞர் அமைப்பு அவசியம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை கருதி குறிப்பா நம்ம ஐடா சம்சியா இதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அது போல இங்கிலீஷ் அந்த நேரத்துல போன ஜப்பானாக்கா வேற யாரும் இருந்தாங்க, சரி நம்ம ஜாயிராக்கா சரி நான் அவங்கெல்லாம் இருந்து மசோரா பண்ணிட்டு நீங்க இதில் அப்துல் இருந்தீங்களா, அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லிட்டு ஞாபகம் இல்லை, தப்பா நினைச்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களோட பெரியவர்களுக்கு முறையிட்டதை விட ரொம்ப யோசிச்சு தான் முடிவு சொன்னாங்க. இளைஞர்களுக்கு சரி ஓகே ஏற்றுக்கலான்னு. அது என்ன ஆரம்பிக்கப்பட்டு 2014 காமெடி குரூப் ஆரம்பிக்கப்பட்டு அதே ஒரு வருடத்துல அக்டோபர் மாதம் இளைஞருக்கும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது போல நிறைய விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு, நல்லா வலுவடைஞ்சு போயிட்டு இருக்கு. அது போல காமெடி குரூப்ல பரிசு விழான்னு சொல்லிட்டு பொது விஷயங்கள், மார்க்க விஷயங்கள்,
எல்லாரும் பேசுகிற நோக்கத்துக்காக பரிசீலிப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது போல ஒளிவு மறைவு இல்லாமல் முறையில் ஒரு பரிசீலிப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது போல மற்ற குரூப்புக்கு ஒரு முன்மாதிரியாக குரூப்பாக நான் இந்த காமெடி குரூப்பை நான் உணர்றேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு ரொம்ப பேசாம இருந்தேன். ஒரு வருஷம் பேசாம இருந்தேன். இன்ஷால்லா இன்று முதல் பேசுறேன். ஆமா சொல்றாங்க. சரியான குஷி நமக்கு பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப பஷீர் வந்து சரி அமீனு அடுத்து வந்து யூஎஸ் நூர்ஜி இதெல்லாம் ரொம்ப பேசணும். சண்டையில பேசிடுறேன். எல்லாம் ரொம்ப பேசிடுறாங்க. மனநலத்தை ரொம்ப இருக்குது. பேசணும் மனநலம் குறையும். சுவாசிங்க சார்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. பொதுவாக இதுபாய் வீட்டில் நல்லா இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வீட்டில் பார்த்து அதுமா பேச ஆரம்பிச்சு அம்மா அப்பா அப்படின்னு பேச 2016 இருக்கிறேன். அப்புறம் அமைதியாக இருக்கிறேன். பஷீராக கொஞ்சம் பூமணி உள்ளாக அப்போ கொஞ்சம் பேசிக்கிறது கரண்ட் இல்லை விஷயத்து. ஏன்னா நம்மளும் இருந்திருக்கிற அந்த நாட்டில் இருக்கும்போது நான் பஷீராக தான் ஒன்றா வெளியெல்லாம் போய்க்கிறோம். நல்லா 2016 இந்த தொடர்ந்து குரூப்பு தொடங்கப்படும் போது நானும் இதில் ஒரு குழுவாக இருந்து சேர்ந்தேன். எல்லாரோட ஒத்துழைப்பு கொண்டு இன்ஷால்லா பஷீராக்கா ஒவ்வொரு வாட்டியும் பேசிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாப்புல. நம்மளோட நாட்டு நடப்பு, நம்மளோட ஊர் நடப்பு எல்லாத்தையும் அவங்கவுங்க பேசும்போது சில விஷயம் கவனத்துக்கு கொண்டு வருவோம். நான் வெளியூரில் இருக்கும்போது சில விஷயத்தை விளங்கிக்கிடுவேன். திரிஸ் மலைக்காட்டையும் கேட்டுக்கிடுவேன். அதே மாதிரி பஷீராக்கிட்டே நேரடியாக தொடர்பில் இருப்பேன். குரூப்லேயும் சில விஷயத்த கேள்வி பதில் வரும்போது நான் கடைசியாக பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, தம்பி நீங்கள் முடிச்சிட்டியே இப்போ சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. சில விஷயங்கள் இருக்கும். இதுவரை நான் பரிசு வாங்கினது கிடையாது. பட் இருந்தாலும் அவுபருக்கு தான் அதிகமாக கிடைக்குது. அவர் தான் நிறைய ஜிஎஸ்டி கட்டணுங்க. கட்டணும் எனக்கு தெரிஞ்ச 2 வாங்கியிருக்கேன்னு எனக்கு தொடர்பு தெரியுது. சார் நல்லது. எல்லாரும் வாங்குறது சந்தோஷம். நம்மளும் இந்த குரூப்ல என்ன செய்யணுங்கிறத எல்லாரும் சொல்லுங்க. இன்ஷால்லா செய்வோம். இன்ஷால்லா எல்லாரும் ஒத்துழைச்சி இந்த இதில் நம்ம ஆல்ரெடி செயல்பட்டு எல்லாம் இருப்போம். ஒரு வாய்ஸ் நோட்டு போடலாம். 10 வாய்ஸ் நோட்டு திருப்பி போட்டாக்கா சில விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் பேசுறோம், பிடிக்கிறோம், அப்படியே போகணும். அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் பார்ப்போம். இன்ஷால்லா பண்ணுவோம். இன்ஷால்லா இனிமேல் அதிகமாக உண்மையிலே பஷீராக்கோட விஷயம் சில விஷயம் ஹைலைட்டாக இருக்கும். சில இது நல்லா உண்மையிலேயே அமீன் போடுவாப்புல. அப்புறம் நூர்ஜி போடுவாப்புல. அதே மாதிரி விஷயங்கள் எனக்கு சில விஷயம் விளங்கும். உண்மையிலே விஷயம் என்னன்னாக்கா ஒரு பக்கம் நல்லது எப்படின்னு கேட்டனாக்கா உலக நடப்பை தெரிஞ்சுக்கலாம், நாட்டு நடப்பு. இன்னொரு விஷயம் ஊர் நடப்பை தெரிஞ்சுக்கலாம். ஊர்லேயே இருந்துக்கிட்டு சில பேருக்கு அது கூட தெரியாது. அது நம்மளே கொஞ்சம் விளங்கிக்கிட்டேன் நானே சில விஷயத்த. அப்படிங்கிறது ரொம்ப உதவி. இன்ஷால்லா யாரெல்லாம் இது ஒத்துழைச்சி வந்தாங்களோ இன்ஷால்லா இனிமேல் மேல் நல்லா செஞ்சு இனிமேலே இதுக்கு ஏதோ ஒரு குழு ஆரம்பித்து மற்றவங்களுக்கு மறைமுகமாக என்ன செய்யணுமோ அட்மின்ட்ட சொல்லி அதை நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஷால்லா அதுக்கு நான் ரெடி. இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச நான் எஃபெக்டை எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுக்குறேன். இன்ஷால்லா நான் தனி முறையில் என்ன எவ்வளோ கேட்டாலும் சரி நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஷால்லா இதுக்கு எல்லாரும் வரணும். அதாவது யார் ப்ரெசென்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. நின்று அதோட ஒவ்வொருத்தவங்க விஷயத்த சொல்லிட்டாலே போதும். இப்படி இருக்குது ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டாலே இன்ஷால்லா அந்த வேலை அதான் லேசாகிக்குவான். இன்ஷால்லா கண்டிப்பாக நம்மளும் வருவோம். நம்மளும் ஆக்டிவாக இருப்போம். என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா நம்ம ஒத்துழைப்போம். இன்ஷால்லா அடுத்தது இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த வருஷம் இதே மாதிரி வைப்பாங்க. இன்ஷால்லா அதுலேயும் நம்ம கலந்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்களுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு இது பண்ணி அதில் தான் 400 மொழிகள் பேசக்கூடிய மஹமூத் என்ற சிறுவர் நீங்கள் பெரியார் போயிட்டார். பல வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷம் இருக்கு. அப்போ அவர் 7 வயசு 8 வயசாக 1 வயசு தான் இருந்துச்சு. சிறப்பானதுனால எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 9 முடிச்சா இருந்து 11 12 இப்போ ஸ்டிக்கர் கட்சுடைய வேலைகள் படிச்சு அதே மாதிரி இந்த குரூப் இந்த விழாவை 4 அட்மின்கள் உடைய ஆலோசனை படி தான் ஒவ்வொரு ஈடுபடும் இது பண்ணப்பட்டுச்சு. செய்யப்படுச்சு. ஆனால் அமீனை பார்க்கும்போது சொல்லிக்கிறேன், உனக்கு நப்செல்லாம் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். வாசி அடுத்து நீ ஊருக்கு வந்த பிறகு நல்லபடியாக நடக்கும்.
அது மாதிரி இங்கிலீஷ் மச்சான் வந்து 2 பரிசு வாங்கியிருக்காரு. அது எதுவுமே சொல்லிட்டாரு. இந்த பரிசு வந்து இமாமுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு நம்மளாம் சொன்னால் இது வந்து நம்ம குரூப்பில் வந்து யாரையும் வேணாங்கிறப்ப அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு மசூரா சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் சில கொடுப்பாங்க. அந்த இதை வந்து அவருக்கு இமாம் பள்ளியோட இமாம் கொடுக்கறதுக்கு அதுக்காக மச்சானுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அட்மின்களுக்கு ஒரு வேண்டுகோள், பரிசு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெறாதவர்களுக்கு ஏதாவது பரிசு வரணும். வந்தவங்களுக்கு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெறாத இப்போ வந்தவங்களுக்கு ஏதாவது பரிசு, ஆதல் பரிசு, சிறப்பு பரிசு, ஃபங்க்ஷன் நடத்தவனா இப்போ செலவாகும் மத்தியெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் பாசனக்காக 4 பேரை முடிவு பண்ணி விரைந்து அறிவிச்சிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக மச்சான் இங்கிலீஷ் மச்சான் அவர்கள் வந்து பொன்னாம் வாயெல்லாம் நன்றி வச்சுருக்கோம். பின்ன ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸு மறைக்காத. அதிரை காமெடி சொந்தங்களே, பெற்றவர்களே, இந்த அதிரை காமெடி விழா 2025 இந்த நிகழ்வு என்னுடைய வீட்டில் இந்த வருடம் நடந்திருக்கிறது. எங்கள் இந்த காமெடி குரூப்பின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்துள்ள உமாசேனா யூசுப் கர்கா அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து வந்துள்ள அனைத்து காமெடி குரூப் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக அட்மின் பஷீர், அட்மின் நூருல் ஹசன், அட்மின் அமீன் ஆகியோருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் பஷீர் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தபோது அவ்வப்போது போட்டியில் நடத்தி பரிசு வழங்குகிறார். அவருக்கு முக்கியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல போட்டியில் நடத்தி பரிசுகள் வழங்கும் ராசிக் கர்கா உள்ளிட்டவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குழுமத்தை குறைவில்லாமல் தொடர்ந்து நடத்தி வரும் அனைத்து காமெடி குரூப் சொந்தங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சுயவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு பொருளாதார அளவிலோ உதவி புரிந்து வரும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சலாம். டைமிங் வந்து மீன் பெருசா இருப்பா. அடுத்த சாப்பிட எடுத்தா மீன் மந்தி என்ன அலசி சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இப்ராஹிம், புகாரி பாய், எனி கமெண்ட்ஸ்? வாட் யூ மீன்? வாட் யூ மீன்? இல்ல ஐ மீன் அது என்ன? இஸ் கால்ட் மீன். இதுக்கு மீன்ஸ் போடுறாரு. அனுப்புறேன். இல்லை குரூப்பில் போடாது. காக்கா போனா எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா?